ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி எந்தெந்த மெட்டலை வந்து வெல்டு பண்ணுறாங்க, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கிறது ஹை ஃபோர்ஸில் போகிற எலக்ட்ரானை யூஸ் பண்ணி அதில் கிடைக்கிற கைனட்டிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை உருவாக்கி அந்த ஹீட் எனர்ஜி மூலிமா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டலை வெல்டிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு சின்ன ஆப்ஜெக்டையும் ஈஸியாக வெல்டு பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டைட்டானியம், டங்ஸ்டன், மாலிப்டினம், அலுமினியம் இது போல் எல்லா மெட்டலுமே வந்து நம்ம வெல்டிங் பண்ணலாம், இல்லைனா வந்து கட் பண்ணலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்னு சொல்லப்படுற டைமண்ட், செராமிக் இது போல் மெட்டலையுமே ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம், அதே போல் வெல்டிங்கும் பண்ணி வச்சுக்கலாம். டைமண்ட் போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொருளையும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளை வந்து நம்ம கட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஷார்ப்பாக எந்த ஒரு பொருள் ஒர்க் ஆகுமோ அதை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் பார்த்தோம்னா அதால் உருவாக்கப்படுற வெல்டிங்கும் இல்லை கட்டிங்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதால நம்மளுக்கு லாஸ் வந்து கம்மியாக உருவாகும். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம முக்கியமாக 3 எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் பார்த்தோம்னா எலக்ட்ரான் கன் அசம்பிளி, செகண்ட் பார்த்தோம்னா ஃபோக்கஸிங் லென்ஸ், தேர்டு ஒர்க் பீஸை வைக்கிறதுக்காக ஒரு ஒர்க் பீஸ் ஹோல்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒரு வேக்கமான இடத்துல தான் இருக்கணும். ஏன் வேக்கமான இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் உருவாகிற எலக்ட்ரானோட ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருக்க எல்லா காற்றையுமே செக் பண்ணி வெளியே அனுப்பிடுறோம். அடுத்ததாக ஹை ஃபோர்ஸில் எலக்ட்ரானை உருவாக்குறதுக்காக நம்ம ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு நம்ம 12 வோல்ட் சப்ளையை கொடுக்கும்பொழுது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு ஹீட் ஆகுது. ரேட்டட் டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சர் உருவாகும் பொழுது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் ஹீட் எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரான்ஸை உருவாக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அதோட வெலாசிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பார்த்தோம்னா ஒரு கேத்தோடு போல் ஒர்க் ஆகும். ஸோ கேத்தோடுன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஆனோடுன்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் கேத்தோடில் இருந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாகவே ஃபோர்ஸை ஆனோடு நோக்கி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக நோக்கி மூவ் ஆகினா தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானோட ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் அதிகமாகும். ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் அதிகமானால் தான் அதில் உருவாகிற ஹீட் எனர்ஜியும் அதிகமாகும். அந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஆனோட 2 மெட்டல் ரிங்கை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 மெட்டல் ரிங்குக்கு நடுவில் தான் வந்து கேத்தோடு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த கேத்தோடு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணுமோ அதுக்கேற்ற போல் ஆனோடோட வோல்டேஜ் அதிகமாகணும். இந்த இடத்துல ஆனோடாக ஆக்ட் ஆகிற இந்த மெட்டல் ரிங்குக்கு நம்ம டிசி சப்ளையை தான் கொடுக்குறோம். ஸோ இந்த டிசி சப்ளையை பார்த்தோம்னா 10 கேவிலேருந்து 150 கேவிக்கு வரைக்கும் சப்ளையை கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து கேத்தோடுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்ளை அதிகமாக்குறோமோ அதுக்கேற்ற போல் இந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி நம்மளுக்கு கிடைச்ச எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதே போல் அதோட ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆப்ரேஷனை வந்து கரெக்டாக வந்து ஷார்ப்பாக பண்ண முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பரவலாக இருக்கிறத ஒரே இடத்துல வந்து குவிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஃபோக்கஸிங் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸிங் லென்ஸ் யூஸ் பண்ணுறதால அந்த பரவலாக இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே ஒரே சென்டர் பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகுது. இந்த ஃபோக்கஸிங் லென்ஸ் பார்த்தோம்னா ஒரு அட்ஜஸ்டபிள் லென்ஸாக தான் இருக்கும். இந்த ஃபோக்கஸிங் லென்ஸ் ஒர்க் ஆகிறதுக்காக இந்த லென்ஸுக்கு நம்ம லோ வோல்டேஜ் டிசி சப்ளையே கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எந்த ஒரு பொருளை வெல்டு பண்ண போகிறோமோ இல்லை கட் பண்ண போகிறோமோ அந்த ஒர்க் பீஸை வந்து இந்த ஒர்க் பீஸ் ஹோல்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் மூலிமா உருவாக்கப்படுற ஹீட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 2500 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து வெல்டிங் பண்ணலாம், இல்லை வந்து கட்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா இதோட வெல்டிங் பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் இதோட ஜாயின்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட்டுனா இதில் வந்து எந்த ஒரு டிசாஸ்டரும் ஏற்படுவதில்லை. ஃபோர்த்து பாயிண்ட்டு இந்த வெல்டிங் ப்ராசஸ் ரொம்ப வந்து ஸ்பீடாக நடக்கும், அதனால நம்ம எவ்வளோ பெரிய வெல்டிங்காலும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த எக்யூப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர் ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டராக தான் வந்து இருக்கணும். ஸோ நார்மலாக எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்யூப்மெண்ட்டு. அதே போல் இதில் வெல்டு பண்ணுற கட் பண்ணுற ஒரு பொருளுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளாக தான் இருக்கும்.
இந்த வீடியோ மூலிமா எலக்ட்ரான் பீம் வெல்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.